இன்றைய செய்திகள். இனி அரசு பேருந்துகளில் ஸ்மார்ட் கார்டு, பெண்களுக்கு இலவச பயணம், போக்குவரத்து துறை முக்கிய மீட்டிங். தமிழக அரசியலில் இன்று அனைவரது பார்வையும் சென்னை தலைமைச் செயலகத்தின் பக்கம் திரும்பியுள்ளது. தாவேக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு முதல்வர் விஜய் அவர்கள் இன்று போக்குவரத்து துறை சார்ந்த முக்கிய ஆய்வுக் கூட்டம் ஒன்றை நடத்தியுள்ளார். இதில் மிக முக்கியமான எதிர்பார்ப்பாக இருப்பது பெண்களுக்கான கட்டணமில்லா பேருந்து பயணம் குறித்த அறிவிப்புதான். அது என்னவென்று விரிவாக பார்ப்போம். தமிழகத்தில் தாவேக தனது தேர்தல் வாக்குறுதியாக பெண்களுக்கு அனைத்து அரசு பேருந்துகளிலும் இலவச பயணம் என்று அறிவித்திருந்தது. தற்போது ஆட்சி பொறுப்பில் உள்ள நிலையில் இந்த வாக்குறுதி எப்போது நடைமுறைக்கு வரும் என்ற பெரும் எதிர்பார்ப்பு தமிழக பெண்கள் மத்தியில் எழுந்துள்ளது. ஏற்கனவே நடைமுறையில் உள்ள மகளிர் விடியல் பயண திட்டத்துடன் இந்த புதிய வாக்குறுதியும் இணைத்து வரும் சட்டமன்ற கூட்டத்தொடரில் முக்கிய அறிவிப்புகள் வெளியாகுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. இந்த சூழலில்தான் முதல்வர் விஜய் தலைமையில் இன்று போக்குவரத்து துறை குறித்து ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இன்றைய ஆய்வுக் கூட்டத்தில் போக்குவரத்து துறையின் தற்போதைய நிலவரங்கள் குறித்து அதிகாரிகளுடன் முதல்வர் விஜய் விரிவாக விவாதித்தார். தமிழகத்தில் மொத்தம் 8 அரசு போக்குவரத்து கழகங்கள் இயங்கி வருகின்றன. இதன் மூலம் தினமும் 21,500க்கும் அதிகமான பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. நாளொன்றுக்கு சுமார் 2 கோடிக்கும் அதிகமான மக்கள் இதில் பயணம் செய்கின்றனர். இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், ஏற்கனவே 64% பயணிகளுக்கு இலவச சேவை வழங்கப்பட்டு வருகிறது. 1000க்கும் மேற்பட்ட மக்கள் தொகை கொண்ட கிராமங்களில் 98%க்கும் அதிகமான இடங்களுக்கு அரசு பேருந்து வசதி உறுதி செய்யப்பட்டுள்ளது. புதிய தொழில்நுட்பங்கள் மற்றும் செயல் திட்டங்கள். ஆய்வுக் கூட்டத்தில் வெறும் வாக்குறுதிகள் மட்டுமல்லாது போக்குவரத்து துறையை நவீனமாக்குவது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டதாக. குறிப்பாக GPS கண்காணிப்பு, பேருந்துகளின் வருகை மற்றும் புறப்பாட்டை நேரலையில் அறிய 24 மணி நேரமும் கட்டுப்பாட்டு மையம் செயல்படும். ஸ்மார்ட் கார்டு முறை, பணமில்லா பரிவர்த்தனைக்காக பயணிகளுக்கு ஸ்மார்ட் கார்டு வழங்கும் திட்டம். மின்சார பேருந்துகள், சுற்றுச்சூழலுக்கு உகந்த குளிர்சாதன மின்சார பேருந்துகளை அதிகப்படுத்த முதல்வர் உத்தரவிட்டுள்ளார். பேருந்துகளுக்கென தனி பாதையை உருவாக்கும் திட்டத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது. இறுதியாக போக்குவரத்து தொழிலாளர்களின் நலன் மற்றும் அவர்களின் நீண்டகால கோரிக்கைகளுக்கு தீர்வு காண்பது குறித்தும் இந்த திட்டத்தில் விவாதிக்கப்பட்டுள்ளது. ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது மகளிர் இலவச பயணம் குறித்த அறிவிப்பை மட்டும் முன்வைக்காமல் ஒட்டுமொத்த தமிழக போக்குவரத்து கட்டமைப்பையும் உலக தரத்திற்கு உயர்த்துவதற்கான ஒரு செயல் திட்டத்தை தாவேக அரசு முன்வைத்துள்ளது என்பது தெளிவாகிறது. சட்டமன்ற கூட்டத்தொடரில் இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் வெளியாகுமா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்ப்போம். தொடர்ந்து இது குறித்த அப்டேட்டுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது மரியானோவா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.